கொஞ்சம் நல்லா எல்லாரும் சேர்ந்து, இது எனக்காக இல்லை, கை தட்டுங்க பார்ப்போம். அதாவது அவங்க எடுத்த மாதிரி நான் எடுக்க போகிறதில்ல. பல மாவட்டங்களில் நாங்கள் போய் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை வந்து ஒரு குரூப் ஆஃப் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸோடு போய் நான் கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது காலையிலேருந்து இங்கே பார்த்ததில் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது. ஒரு வேளை இது முதல் தடவையாக இதை ஏற்பாடு பண்ணதுனால அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. மனப்பாடம் பண்ணுறதில்ல யாருக்காவது எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். அது பாடமாகட்டும் எதாகட்டும், சும்மா தைரியமாக தூக்குங்க. எதுக்குமே தயங்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எதையுமே கற்றுக்க முடியாது. சரி, ரைட்டு. இவங்கெல்லாம் ரொம்ப மனப்பாடம் பண்ணுறதுல புலிகளாக இருக்காங்க. இங்கே கொஞ்சம் இதாக இருக்கு, பரவாயில்ல. சரி, இப்போது நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தரை எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும்னா பரிச்சயம் இல்லை, படிச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க, புத்தகங்களை வாசிச்சிருக்கீங்க. அவர் ஒருத்தர் விவேகானந்தரை பார்க்க வர்றவர் 300 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வர்றார். அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து விவேகானந்தர்கிட்ட கொடுக்குறார். கொடுத்து, என்னால் இதை வாங்கி 3 மாதம் ஆச்சு, ஒரு 30 பக்கம் கூட என் நினைவில் நிற்க மாட்டேங்குது, நான் 30 தடவை படிச்சுட்டேன், என்ன செய்கிறது அப்படின்னு விவேகானந்தர்கிட்ட கொடுக்குறார். அவர் அதுக்கு பதில் சொல்லாமல், அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துட்டு இன்னைக்கு மாலை உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறேன், அப்போ பதில் சொல்கிறேன்னு சொல்லி கொடுக்குறேன். திருப்பி விவேகானந்தர்கிட்ட ஒரு சாயந்தரம் வர்றார். வந்த உடனே, இந்தாங்க புத்தகம், நான் படிச்சுட்டேன், நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு கொடுக்குறார். அப்போ விவேகானந்தர் அவர் கேட்குறார், என்ன நீங்கள் படிச்சுட்டேன்னு சொல்கிறீங்களே, நான் 30 நாள் ஆச்சு வாங்கி 30 பக்கம் கூட படிக்க முடியல, நீங்கள் எப்படி முழு புக்கையும் படிச்சிட்டிங்களா, இல்லை நீங்கள் எப்படி? நீங்கள் இப்போ இங்கேயே வந்து இந்த புத்தகத்தில் எந்த பக்கத்துலேயும் 18வது பக்கத்தில் இந்த இது என்ன செய்தி இருக்குது, தகவல் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னோன்னா இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி இதை நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் விவேகானந்தர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நீங்கள் படித்தது விழிகளால் படித்திருக்கிறீர்கள், நான் மனத்தால் படித்தேன். அதாவது நம்ம மனசில் வந்து 2 மனது இருக்கிறது, மேல் மனது, ஆழ் மனது என்று 2 மனது இருக்கு. நம்ம மேலோட்டமாக படிக்கிறோம். மேலோட்டமாக படிக்கும் பொழுது அது அவ்வளவு நினைவில் நிற்பதில்லை. இப்போ நீங்க காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். 5 மணிலாம் எங்களுக்கு தூங்குற நேரம், இந்த நேரம் பார்த்து எப்படின்னு கேட்குறீங்களேன்னு கேட்குறீங்களா? சரி, அது முதல்ல வந்து காலையில் இத்தனை மணி நேரம் எந்திரிச்சவர் இப்படி பிடிக்கணும் அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டாங்க. நான் எதுக்கு கேட்குறேன்னா, நம்ம உடம்புல உயிரியல் கடிகாரம் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு, அதை நம்ம யாரும் பயன்படுத்துறதில்லை. என்ன தெரியுமா? இப்போ காலையில் நீங்கள் 4 மணிக்கு முழிக்கணும், நம்ம முழிச்சு இந்த காரியத்தை செய்யணும், படிக்கணும்னு நினச்சி நீங்கள் படித்தீங்கன்னா நீங்கள் அலாரம் வச்சுட்டு படிப்பீங்க. அலாரம் வச்ச உடனே என்ன ஆகும், நம்ம தூக்கத்திலே அந்த தலையில் ஒரு தட்டி ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிப்போம். அப்புறமா 7 மணிக்கு, ஏம்மா காலேஜ் இன்னைக்கு லீவா, என்னப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். ஆமாம், போகணும், எந்திரிக்கணும். இப்படி தான் நம்ம பல பேர் பண்ணுறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த வயது வந்து நாம் படிப்பதற்கான காலம். நீங்கள் இப்போ அவங்க சொன்ன இந்த முயற்சியெல்லாம் இலக்கு அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்ட இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே வர்றதாக இருந்தோன்னா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்து பேசிகிட்டே. பிசி கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறார், சார் கலெக்டர் வந்து இங்கே ரெடி ஆகிட்டார், அய்யலூர்லேருந்து கிளம்பிட்டார் சார், எந்த இடம் என்னன்னு சொல்லுங்கள் சார், ஒரு ஆளை வந்து ரோட்டில் நிப்பாட்ட சொல்லுங்கலாம் சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் எஸ்பியோட பிசி வந்து ஃபோன் பண்ணுறாரு, சார் கலெக்டர் வந்துட்டாரா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இன்னும் வரல, அவர் ஆன் த வே அப்படிங்கிறேன். அவர் உடனே பிசி கிட்ட சொல்லி, சரி நீங்கள் வந்த உடனே எங்களுக்கு ஒரு ஃபோன் அடிங்க, நாங்கள் வர்றோம்ல. இவர் வேற ஒரு கல்லூரியிலிருந்து
எஸ்பி வந்துக்கிட்டு இருக்கார். வரும் பொழுது அவருக்கு அவருடைய பிஏ வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணுறார். சார் ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்குது சார். உடனே அவர் திரும்பி போகிறார். அவர் போன உடனே இப்போ அங்கேருந்து வர முடியல, திருப்பி ஃபோன் பண்ணுறார். இன்னைக்கு இல்லம் தேடி கல்வின்னு ஒரு அதிகாரி இருக்கார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இளம் பகவத்னு ஒரு ஐஏஎஸ், அவர் இன்னைக்கு இங்கே வந்திருக்கார். அவர் வந்த உடனே கலெக்டரேட்டில் வந்து ஒரு மீட்டிங்னு அவர் வந்துட்டார். கலெக்டர் வேறு இடத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கார். அப்போ கலெக்டர் வந்து பிசிக்கிட்ட சொல்லி அந்த மாதிரி அவசரமாக அவர் வந்து இளம் பகவத் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார், நான் அவர் வர முடியல, அவர் ஆல்பர்ட்டை சொல்லி கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டுங்க, நான் அங்கே அர்ஜெண்ட்டாக நான் போகிறேன்னு சொல்லிட்டார். ஸோ இப்படி ஆளுமைகள் அவங்க வந்து வர முடியாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி நாம் ஒரு திட்டமிடல் இருக்கணும். முதல்ல நம்ம என்ன தகவல்கள், நம்ம ஒரு 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 பாடத்தை படிக்கிறோம், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஒரு மரத்தை பற்றி எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மரமாக மாறணும். அதை பற்றி ஒரு தொடர்பு படுத்தி உங்களோட அதை தொடர்புபடுத்தி நீங்கள் படித்தீங்கன்னாக்க மறக்கவே செய்யாது, அது ஆள் மனதில் நீங்கள் இருக்கும். இல்லை அப்படின்னாக்க மேலோட்டமாக படித்தோம்னா நீங்கள் எத்தனை முறை படித்தாலும் அது சரியாக வராது. ஒரு மைலோ என்ற கிரேக்க இளைஞன், அதாவது நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு போய் காளை அடக்குறாங்க இல்லையா, அது மாதிரி அந்த மைலோ என்ற கிரேக்க வீரன் வந்து காளைகளை அனாவசியமாக பிடிக்கிறது இல்லை, அனாவசியமாக போய் அந்த காளையை தூக்கி தோளில் போட்டுக்கிடுவான். அப்படிப்பட்ட ஒரு பலசாலி அவர் பலசாலி. அப்போ அவர் ஒவ்வொரு அந்த போட்டிகள்லையும் ஜெயிக்கும் போது ஒரு நிருபர் போய் பேட்டி கேட்கிறார் அவர்கிட்ட, நீங்க உங்களுக்கு எப்படி இந்த பலம் வந்தது, உங்களை யாரையுமே தோக்கடிக்க முடியல, நீங்க காலை அனாவசியமா தூக்கி அப்படி தோல்ல போட்டு எப்படி உங்களால வர முடியுதுன்னு கேட்குறாங்க. அப்போ மைலோ சொல்றாரு, சின்ன வயசுல எங்க வீட்டில் பசு வந்து கன்று போட்டது, அந்த கன்றை போட்ட அன்றிலிருந்து தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாவது நான் தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு நான் நடப்பேன். இதே போல அந்த கன்று தூக்கி போட்டு போட்டு நான் நடந்து கொண்டு வருடக்கணக்கில் நடந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் என் கழுத்தில் இருந்தது கன்று அல்ல, காளை. அதேதான் உங்களுடைய, நான் இதை இதுக்கு கம்பேர் பண்றேன்னு சொன்னா, நீங்க பாடத்திட்டத்தை உங்க ப்ரொஃபஸர் வந்து அங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த கிளாஸ் எடுக்கும்போது நீங்க கவனிக்கணும், அது உங்களுக்கு விரும்பியோ விரும்பாமையோ நீங்க கல்லூரியில் படிக்கிறீங்க. ஒரு மாணவர் அந்த பக்கம் இருக்க மாணவர் சொன்னாரு, இந்த ரெகுலரா படிக்கிற இந்த படிப்புக்கும் போட்டித் தேர்வுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டோமோ அருமையா சொன்னார். போட்டித் தேர்வில் போனோம்னா வேலை கிடைக்குது, அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா. அப்போ நமக்கு நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்க? 15 வருஷம் 12 வருஷம் கஷ்டப்பட்டு நீங்கள் +2 படிக்கிறீங்க, 3 வருஷம் அல்லது பிஜி போனாலும் 5 வருஷம் மெனக்கெட்டு படிக்கிறீங்க. அந்த டிகிரியை வாங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் இலக்கை நீங்கள் தீர்மானித்தால்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அதற்கான திட்டமிடுதல் இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு சமயமும் வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டை மாற்ற முடியாது. நீங்கள் உங்கள் இலக்கை தீர்மானிச்சுட்டாக்க அதை நோக்கி தான் போகணும். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நெப்போலியன் வந்து, உங்களுக்கு நெப்போலியன் எல்லாம் தெரியும், நெப்போலியன் போனபார்ட் எப்படிப்பட்ட ஆள் என்னங்கிறதெல்லாம் தெரியும். அவர் ஒரு நாள் வந்து நெப்போலியன் வந்து நடுநிசியில் அவர் வந்து இந்த வீரர்கள்லாம் வந்து முறையாக வந்து எல்லாம் பார்க்குறாங்களா, பாதுகாப்பாக ஒழுங்காக பெரேடெல்லாம் வந்து ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு பார்க்கறதுக்காக போகிறார். அப்போ போகும் பொழுது அந்த நெப்போலியன் வந்து ஒரு இடத்துல தூரத்தில் போகும்போது அந்த வீரன் வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நெப்போலியன் நடந்தாலே அந்த இடம் அதிரும். அவ்வளவு ஒரு அந்த பூட்ஸ் காலில் நடந்து வர்ற ஓசையை கேட்ட உடனே அங்கே தூங்கிக்கிட்டு இருந்த அந்த காவலாளி, அந்த வீரன் என்ன பண்ணுறான், நார்மலாக இந்த மாதிரி வரும் பொழுது எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு அந்த துப்பாக்கியை எடுத்து தூக்கி பிடிச்சி நின்று ஒரு சல்யூட் அடிக்கணும். அது எவ்வாறு இருந்தாலும் சரி, அவரை கிராஸ் பண்ணும்போது, நெப்போலியன் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது படக்குன்னு அந்த சத்தம், கால் சத்தம் கேட்ட உடனே அந்த பக்கத்தில் இருந்த இதை எடுத்து எந்திரிச்சு நின்று அப்படி கையில் அந்த இதை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிறான்.
அந்த நின்னா நெப்போலியனை பக்கத்தில் வந்து நின்றுட்டு கேட்குறாரு, ஆச்சரியமாக கேட்குறாரு, என்ன தூங்கிட்டு இருந்தியே இப்போ முடிச்சிட்டியான்னு கேட்டாரா? இல்லை. அவர் கேட்குறாரு, எப்படிப்பா இது உன்னால் முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறாரு. அங்கே பதில் சொல்லக்கூடாது. அவர் அப்படியே நிற்கிறார். நீ உன் கையில் வச்சிருக்கிறது துப்பாக்கி இல்லை, இங்கே இருந்த பீரங்கி இவ்வளோ தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிற, எப்படி உன்னால் முடிந்தது அப்படின்னு படக்கு போட்டான். ஏன்? அவனுக்கு அது துப்பாக்கி என்று நினைத்தான் அவனால் அதை உடனே தூக்க முடிந்தது. துப்பாக்கி என்று நினைத்ததால் தான் அதை தூக்க முடிந்தது. அதை பீரங்கி நினைச்சிருந்தா அவனால் நிச்சயமா தூக்கிக்க முடியாது. அதை அந்த துப்பாக்கி இதை பீரங்கியை கீழே தொப்புன்னு போட்டான். ஸோ நீ அப்துல் கலாம் ஒரு வாசகம், நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசகம், நீ எதுவாக வேண்டும் என்று நீ எண்ணிக்கொண்டு உன்னை நீ தயார்படுத்துகிறாயோ அதுவாகவே நீ ஆவாய். அதுதான். நீங்க இப்போ இவ்வளவு நாள் இல்லைனாலும் கூட ஒரு இலக்கை தீர்மானிங்கள். அதான் காலையில் நம்ம ஒரு சகோதரர் செல்வம் பேசிட்டு போகும்போது கூட அதை தான் சொன்னார். ஏர்போர்ட்டுக்கு போய் கூட அவர் என்ன சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு தெரியுமா? நீங்கள் இந்த மாணவர்கள்ட்ட நம்ம இன்னைக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதோட நம்ம பணி முடிந்தது என்று நீங்களும் போயிடாதீங்க. இந்த இதிலேயே பிரின்சிபால்கிட்ட உட்கார்ந்து இது யார், இது எவ்வளோ பேர் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராவாங்கன்னு பார்த்து அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அடுத்த ஆண்டே ஒரு 50 பேரையாவது நீங்கள் அனுப்ப வேண்டும். அதில் தான் உங்கள் வெற்றி அடங்கி இருக்கிறது என்று சொன்னார். அப்போ அங்கே ஏர்போர்ட்டில் போய் கூட அவருக்கு உங்களுடைய நினைவு, அவர் பெரும்பாலும் அப்படிதான் முதல்ல அவர் சொன்னார்ல, அவர் இன்னைக்கு ட்ரெயினில் வந்து இன்னைக்கு காலையில் இங்கே வர்றதாக இருந்தது. நேற்று சாயந்தரம் வந்து 7:15 வரைக்கும் அவங்க ஆஃபீஸில் மீட்டிங் இருந்தனால ட்ரெயினை பிடிக்க முடியல. அதனால இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அவர் இருக்கிறது செங்குன்றம் பக்கத்தில் இருக்காரு. அங்கேருந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு அவர் வந்து 7:15 அங்கே வந்து இங்கே வந்து துணியை பேண்ட்டு சட்டை எல்லாத்தையும் எடுத்து திணிச்சிட்டு வந்து இங்கே வந்து என்கிட்ட நீங்கள் ஒரு அயன் பாக்ஸ் மாத்திரம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி எடுத்து வந்து துணியை தேய்ச்சி அவருக்கு என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை என்ன அவசியம் இருக்குது? அதாவது அவர் என்னன்னா, நாம் இந்த சமுதாயத்தில் நாம் படிக்கும்போது அவர் ஒவ்வொரு முறையும் என்னோட பேசும் பொழுதெல்லாம் இந்த மாணவர்களுக்காக நாம் ஏதாவது செய்யணும். அவர் அதுதான் சொல்கிறாரு. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 7-8 மாவட்டங்களில் நாங்கள் போய் எல்லாம் பேசியிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது ஒரு சிறப்பாக பண்ணுறோம். உங்கள் கல்லூரியுடைய பிரின்சிபால் வந்து என்கிட்ட பார்க்கும்போதெல்லாம் ஏதாவது இந்த மாணவர்களுக்கு செய்யுங்கன்னு எவ்வளோ நாளாக சொல்லியிருக்கோம். ஒரு 6 மாதமாக நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா? 6 மாதமாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்பொழுது குறுகிய நேரமாக இருப்பதால் நானும் அவர் மாதிரி தான் நிறைய உதாரணங்கள் சொல்லி நிறைய உங்கள்கிட்ட பேசலாம். நான் ஒரே ஒரு இதில் என்னுடைய ஒரு சின்ன அறிமுகம் தான். நான் என்னுடைய பெருமைக்காக சொல்ல வரல. அமெரிக்காவில் நான் 20 வருஷம் வேலை பார்த்தேன். நான் 3.25 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்கினேன். இந்த சம்பளத்தை வாங்கிட்டு அவர் நான் சொன்னார், அது சொன்னவர் இன்னைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கார். அவர் சொல்கிறாரு, நான் இப்போ வரும்பொழுது வேலையை ரிசைன் பண்ணிட்டு எதுக்கு வந்தேன் தெரியுமா? சகாயம்னு ஒரு IAS கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாதவங்க இருக்கீங்க. அவர் வந்து கிரானைட் கமிஷன் ஒன்று போட்டாங்க. அந்த கமிஷனில் அவருக்கு சிறப்பு நேர்முக உதவியாளராகவும் அந்த 7 பேர் கொண்ட அந்த குழுவிற்கு நான் தான் கோஆர்டினேட்டர். ஏறத்தாழ 2.5 ஆண்டுகள் அவரோடு நான் பணிபுரிந்தேன். அவர் எனக்கு அங்கே கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அவர் சொல்லுவார், அண்ணே உங்களுக்கு அங்கே கொடுக்குற மாதிரி நான் ஒன்றும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, ஒரு பாக்கெட் மணிக்காக ஒரு 50,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதை வாங்கலை, நான் ஒன்றும் வாங்கலை. இன்று வரை நான் வந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டி, இங்கே உங்களுக்கு திண்டுக்கல்ல ஒரு கலெக்டர் இருந்திருப்பார், வள்ளலாருன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் தான் என்னை வந்து இந்த சிறுபான்மை நலத்துறையில் நீங்கள் ஸ்டேட் முழுக்க போய் இந்த மாணவிகளுக்கு, அதுவும் உங்களோட ரிலேட்டட் தான். இந்த வருஷம் கூட உங்கள் கல்லூரிக்கு நான் பிரதர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு 1 லட்ச ரூபா நம்ம வந்து இது பண்ணோம்னா 3 லட்ச ரூபா இந்த மாணவிகளுக்கு உதவித்தொகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டம் பற்றி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி எங்கள் சிறுபான்மை நலத்துறையில் 50,000 ரூபாயிலிருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுக்குறோம். இந்த கடன் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு தேவை என்றால் நீங்கள் பண்ணலாம். ஒரு அதிகபட்சமாக இல்லைனாலும் ஒரு 50,000 ரூபாயை வந்து கொடுக்கலாம். கலெக்டர் என்கிட்ட வந்து 5 கோடி ரூபாய்க்கு இந்த மாவட்டத்தில் 5 கோடி ரூபாய்க்கு என்கிட்ட கொடுத்து டார்கெட் கொடுத்துருக்கார், அதை முடிங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த வாய்ப்பு
உங்களுடைய குடும்பங்களுக்கு பயன்படுமானால் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொண்டால் நான் அந்த கடனை கிடைப்பதற்கு உத்தரவாதமாக உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியும். அது மட்டுமல்ல, இப்பொழுது நான் இந்த இதை முடித்தவுடன் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம், இப்பொழுது தீர்மானித்து விட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும், நீங்கள் அதை 5 பேராக இருக்கலாம், 10 பேராக இருக்கலாம், 50 பேராக இருக்கலாம், அவர்களுக்கு மட்டும் இப்போது உள்ளே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நம்ம பழனிசாமி சார் பண்ணுவாங்க. அதற்கு விருப்பம் உள்ளவர்கள், ஏன்னா அங்கே இன்னொன்று காலில் இடம் கிடையாது உள்ள பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு. அதனால் அதிகபட்சமாக 50 பேர் உட்காரலாமா சார்? 50 200 பேர் உட்காரலாமா? அப்போ அதில் விருப்பம் இவ்வளோ பேர் இருக்கு. அந்த அடிப்படையில் நீங்கள் போய் அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை படிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஹெச்ஓடி மூலமாக யாரெல்லாம் தயாராக இருக்குங்கன்னா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.